காலத்தினுடைய தீனை பாதுகாக்கக்கூடிய தோழர்கள் தான் இங்கே உட்காந்துக்கூடிய இந்த சின்ன பிள்ளைங்க. இதில் எத்தனை பிள்ளைகள் முழு நாட்டுக்கும் இந்த பள்ளிவாசல்ல தீனை படிச்சுட்டு தீனை கொண்டு போய் முழு நாட்டுக்கு எத்தனை பேர் சேர்ப்பாங்க தெரியுமா? நீயத் வைக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் நான் பள்ளிவாசல்ல இதெல்லாம் ஹஜ்ரத் மூலமாக நான் படிக்கிறனோ அதெல்லாம் போய் நான் அமல் செய்வேன். ரெண்டாவது என்ன செய்யணும்? முழு உலகத்துக்கு கொண்டு போய் இதை சொல்லுவேன். அப்படி நீயத் வைக்கலாமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்களையும் பார்த்து எல்லாம் மிகவும் சந்தோஷப்படுறான். இந்த நேரத்தில் கொஞ்சமா சந்தோஷப்படுறான்னா அதிகமா சந்தோஷப்படுறான் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறான். ஏன் சந்தோஷப்படுறான் அப்படின்னா மலக்குமாரெலாம் கூப்பிடுறான், இங்க வாங்க. எல்லா மலக்குமார் கூப்பிட்டு என்னுடைய அடியாரில் பார்த்தீங்களா, என்னுடைய ஆயிஷா அம்மாக்களை பார்த்தீங்களா, என்னுடைய பாத்திமா அம்மாக்களை பார்த்தீங்களா, என்னுடைய அப்துல்லா பார்த்தீங்களா, என்னுடைய அப்துல் முனாஃபை பார்த்தீங்களா, என்னுடைய மக்களை பார்த்தீங்களா, என்னுடைய அடியார்களை பார்த்தீங்களா? நீங்கள் எல்லாம் என்ன சொன்னீங்க? உடைக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. இன்னைக்கு விடுமுறை நாள், நல்லா ஓடி ஆடி விளையாடலாம். நேற்று நாங்கள் யார்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, இன்னைக்கு விடுமுறை, நேற்றே விடுமுறை தான். வெள்ளிக்கிழமை சில ஸ்கூல் விடுமுறை போடுறது, சனிக்கிழமை விடுமுறை, ஞாயிற்று 3 நாள் விடுமுறை சொல்லி நிறைய பேர் ஊருக்கு போயிட்டாங்க. ஆனால் இந்த நேரத்தில் விடுமுறைலாம் இருந்தாலும் வேலைகள்லாம் இருந்தாலும் என்னுடைய பொருத்தம் வேணும்னு சொல்லி வந்து உட்காந்துருக்காங்க. வேற எந்த நோக்கமும் உட்காரப்படும். பேசக்கூடிய நபர்களுக்கு கேட்கக்கூடிய நபர்களுக்கு என்ன வேணும்? என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இருப்பாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, மலக்களுக்கு பொருத்தத்தை இந்த மக்கள் நான் கொடுத்துறேன். இந்த மக்கள் கொடுத்தாங்க. குறிப்பாக இந்த பேச்சை கேட்கக்கூடிய ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தாங்க. குர்ஆன் என்றால் என்ன? நம்ம ஏன் மதரசாக்கு பிள்ளைகளை அனுப்பணும்? அப்படி மதரசாக்கு பிள்ளைகளை அனுப்புனா பெற்றோராகி நமக்கு